ஐயோ தண்ணி வந்துருச்சு. அப்பா எக்ஸசைஸ் பண்ணுவோம். எக்ஸசைஸ். எப்பா 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 எப்பா. ஐயோ இவனுங்கெல்லாம் எதுக்கு படிச்சு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆனானுங்களோ. உடம்ப குறைக்க ஏதாவது இத்தினோடு ஒரு டேப்லெட் தரக்கூடாது? காலங்காத்தால 4 கிலோமீட்டர் பீச்சில் ஓட சொல்றானுங்க. ஐயோ இத சொல்றதுக்கு இவனுங்களுக்கு கன்சல்டிங் ஃபீஸ் வேற. அப்பா முடியலையே. ஓடலைன்னா அப்புறம் பிபி வரும், கூடவே சுகரும் வரும்னு என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறானுங்களே. ஐயோ முடியலடா சாமி. அம்மாடி எப்பா. காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னா கடவுளோட பரிசு. கடவுள் கடலுக்குள்ளதான் இருக்காரா? என்ன மேடம் காலையிலே சரக்கா? ஆமாப்பா, இப்படி வந்து உட்காரு, 2 பேரும் சேர்ந்தே போடுவோம். வா வா வா. கிளாஸ் இருக்கா? மூஞ்சி மொகரையும் பாரு, காலையிலேயே சரக்கான்னு கேட்க. உள்ள என்னமோ இருக்கே. வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். என்ன சம்பந்தி கையில? பழைய பாட்டில். பொறுக்காதது ஒண்ணுதான் பாக்கி. அது ஆரம்பிச்சிட்டீங்களா? வாய மூடுங்க. நான் பீச்ல ஜாகிங் பண்ணிட்டே இருந்தேன்னா என் காலடியில வந்து சேர்ந்துச்சு. பார்த்தா இங்க பாருங்க காட்ஸ் கிஃப்ட்னு போட்டிருந்துச்சு. பாத்தீங்களா? பார்த்தேனே. உள்ள என்னமோ இருக்கு. பாத்தே, உள்ள இருந்து அலாவுதீன் பூதம் வந்து முன்னாடி பப்பர் பேன் நிக்க போகுது. அது மட்டும் இல்ல, அது வெளியில வந்து இவங்க மூஞ்சி பார்த்தா ஏண்டா வெளியில வந்து மறுபடியும் உள்ள போயிடும். ஐயா காமெடி. கொஞ்சம் மூடுறீங்களா? நீங்க திறக்கறீங்களா? திறக்கறேன். என்னது இது? துணி கருப்பு வெள்ளையா இருக்கு. ஒருவேளை கட்சி கொடியா இருக்குமோ? ஏதோ வேலை வெட்டி இல்லாதவன் வெள்ளை துணியில கருப்பு பெயிண்ட் அடிச்சிட்டு போயிருக்கான். இத ஒரு மேட்டரை கொண்டு வந்திருக்கீங்க. இது என்னமோ புதையல் மாதிரி அக்கல்ல வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இல்லடி, இதுல என்னமோ இருக்குன்னு உள்ள என் பட்சி சொல்லுதே. இதுல ஏம் இல்ல. அது ஆமா, எதுக்கு உத்து பாத்துக்கிட்டே இருக்கீங்க? இல்ல, இது ஏதாவது புதையல் மேப்பா இருக்குமோன்னு பாக்குறேன். ஒண்ணும் இல்ல, இந்த துணியை எடுத்து மூக்கு சிந்தத்துக்கு யூஸ் பண்ணிக்கங்க. என்னடி வனஜா? என்ன பாப்பா, உனக்கு பீச்ல பழைய பாட்டில் ஏதோ கிடைச்சதாமே? அத பத்தி எனக்கே இன்னும் சரியா தெரியல. அதுக்குள்ள உனக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சது. ஆமா, உள்ள என்னடி இருந்தது? சரக்கு. தச்சி, வைத்தியத்துல குடிக்காதரி. வைடி போன. ஏய் போன காணோம். ஏய் என் போன் ஏய் கீழ கிடக்கு. ஏடி போன் எடு. ஆமாடா. என்னடி இது? எப்படி போன் போச்சு கீழ? இரு போட்டு பாக்குறேன். ஏய் எடி. எங்கடி எங்க?
ஓட்ட போட்டுக்கிட்டு கீழே போய் விழுகுது. கொஞ்சம் இருங்க நான் செக் பண்றேன். ஏய், இங்க கூட போடு பாப்போ. இருங்கடி, ஒரு நிமிஷம் இருங்க. இது எப்படி? அப்போ இந்த துணிக்குள்ள கைய விட்டா எதுக்குள்ள வேணாலும் போகுமா? எஸ் அத்தை, லெட்ஸ் செக். வாவ், பண்ணிடுவோம். வாங்க. நான் தான் பண்ணுறேன். அத்தைகாரு, பணம் எந்த ரேக்ல இருக்கோ? இந்த மேல் ரேக்ல. எவ்வளவு இருக்கு? 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்ப கொடுங்க. 1 லட்சம் தொண்டை விரிச்சு எடுத்துற வேண்டியதா? சூப்பர். 1 2 3. ஐயோ, அத்தைகாரு, இது சாதாரண கிளாத்தே இல்ல, மேஜிக் கிளாத்தோ. நான் சொன்னேன்ல இதுக்குள்ள என்னமோ இருக்குன்னு. ஐயோ, இது கடவுளோட கிஃப்டே தான். அத்தை, நிஜமாவே நீங்க ரொம்பவே லக்கி அத்தை. பின்ன எத்தனையோ பேர் ஜாகிங் போறாங்க, ஏன் கால்ல மட்டும் ஏன் வந்து விழணும்? இந்த சின்ன பாப்பாவோட ராசி அப்படி. சரி சம்பந்தி, நாம இத வச்சு உருப்படியா ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? பக்கத்துல இருக்க கோயில் உண்டில நீங்க கை விட்டுட்டா உங்க அப்பனுக்கு கிடைக்கிற மாதிரி சில்லற தாண்டி கிடைக்கும். ஏன் சம்பந்தி, இப்ப நம்ம வீட்டு கபோர்ட்ல கை விட்ட மாதிரி இந்த தெருவுல இருக்கிற அத்தனை வீட்டு கபோர்ட்லயும் கைய விட்டா 10 பைசா தேராது. அவன் உஷாரா நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வச்சிடறானுங்க. கேஷுக்கு பதிலா கார்டு தான் யூஸ் பண்றாங்க. மிஞ்சி போனா ஒரு 5000 ரூபாய் தேரும். நம்ம தெருமுனையில இருக்க பெட்ரோல் பங்குக்கு போறோம், நாங்க பெட்ரோல் போடுறோம், நீங்க துணிய வச்சு மறைச்சு கல்லால இருக்க பணத்தை ஆட்டைய போடுறீங்க. பெட்ரோல் பங்கோட டேங்க் கெபாசிட்டி 2000 லிட்டர் தாண்டி. 1 லிட்டர் பெட்ரோல் 70 ரூபாய். மேக்ஸிமம் 1,40,000 ரூபாய் தான் தேரும். இது டோட்டல் வேஸ்டடி. நல்ல ஏடிஎம்மா பாத்து ராத்திரி போய் துணிய போட்டு மொத்த கேஷையும் ஆட்டைய போடுறோம். ஏடிஎம்க்கு எல்லாம் போனா பெருசா ஒண்ணு தேராதுரி. மேக்ஸிமம் ஒரு 10 to 15 lakhs தான் தேரும். இன்னும் கொஞ்சம் பெருசா யோசிக்கணும்டி. பேசாம ஒரு பேங்க்ல பூந்துட்டா? நீங்க சொன்ன கான்செப்ட் ஓகே, அதையே நான் கொஞ்சம் வைடரா யோசிக்கிறேன். ஒரு பெரிய நகை கடைக்குள்ள போறோம், சேதாரம் இல்லாம எல்லா நகையும் அப்படியே தூக்குறோம், சைலண்டா பூட்டை திறந்து வெளியே வரோம். ஒரு நாளைக்கு ஒரு கடை. ஐடியா எப்படி? சூப்பர் சம்பந்தி, சூப்பர் சூப்பர். சின்ன பாப்பா ஜுவல்லரின்னு ஒரு கடைய நாமளே ஆரம்பிக்கிறோம். ஐயோ, ஐடியா சூப்பர். என்ன முத்து, சௌரியமா இருக்கியா? ஊர்ல எப்ப திருவிழா? 15ஆம் தேதியா? கட்டாயம் வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இரு. வாங்கம்மா. வணக்கம். இவங்கதான் என் சம்பந்தி, சின்ன பாப்பா. சம்பந்தி தேவையில்லாம பேரை கூப்பிட்டு. இல்ல இவங்கதான் பெரிய பாப்பா. ரெண்டும் இல்ல, மீடியம் பாப்பா. உங்களுக்கு என்ன வேணும்? இவங்க சைஸ்க்கு ஒரு பெரிய ஒட்டியானம் வேணும். நீங்க ஒட்டியானன்றீங்க, இவங்க விரல காட்டுறாங்க. இல்ல, நாங்க மோதிரம் எடுக்கலான்னு தான் வந்தோம். உங்க கடையை பார்த்த உடனே ஒட்டியானமே எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம கடையோட ராசி எப்படி? உள்ள போங்க. மாட்டினாதானே போறதுக்கு. என்னது? இல்ல ஒட்டியானத்தை மாட்டுறதுக்கு உள்ள தானே போகணும்னு சொல்றா. அப்படியா? யார் பாங்க சார்? கஸ்டமரை கவனிங்க. சரிங்க சார். ஹலோ, சொல்லு முத்து. இந்த மாடல் ஓகே தானே உங்களுக்கு? வேற மாடல் பார்க்குறீங்களா? செக்யூரிட்டி ஐயா சொல்லுங்க ஐயா. நம்ம ஸ்டாஃப் எல்லாம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க ஐயா. உள்ளுக்குள்ள யாராவது இருக்காங்களா செக் பண்ணுங்க. சரிங்க ஐயா.
ஐயா உள்ள யாரும் இல்லைங்கய்யா. ஷட்டரை இறக்கி கதவை மூடுங்க. சரிங்கய்யா போங்க. சரிங்கய்யா. யா, யா, யா. ஓ, ஐயோ கத்தி தொலைக்காதடி. பக்கத்துல தாண்டி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நீ கத்துறது அந்த இன்ஸ்பெக்டர் காதுல விழுந்துற போகுது. அவர்தான் உள்ள வர முடியாதே. மாட்டினா நாம தான் உள்ள போனோம். சரி சரி சீக்கிரமா மேஜிக் துணி எடுங்க. ஏய் இது மேஜிக் துணி இல்லடி, அந்த மாரியாத்தா எனக்கு கொடுத்த துணி. ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு எடுங்க சீக்கிரமா. எடுக்கிறேன். துணி இங்க இருக்கு, கோணி எங்க? ஐயோ அத்தகாரு கோணி எடுத்துட்டு வர மறந்துட்டனே. எப்படி நாங்க எல்லாத்தையும் வாயில அள்ளி போட்டுட்டு போலான்னு சொல்றியா? கவலைப்படாதீங்க, உள்ள இருந்து வரும்போது ஒரு பழைய துணியை பார்த்தேன், அதுல சுருட்டி கொண்டு போயிடலாம். சரி இப்ப துணியை கொடுங்க. டைம் இல்ல, அள்ளிடலாம். என்னது அள்ளி இல்லாமா? துணிய தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். இப்ப என்ன கண்டிஷன்? இந்த சின்ன பாப்பா அந்த கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. அதனாலதான் இப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கடவுள் என் காலடியில கொண்டு வந்து போட்டான். இப்ப என்ன அதுக்கு? எல்லாத்தையும் நீங்களே வாரி சுருட்டிட்டு போனா எப்படி? அப்போ நானும் நீங்களும் ஈக்குவலா? அதனால தலைக்கு ஒரு சான்ஸ் தரேன். எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கங்க, மீதி எல்லாமே எனக்கு. இத முதல்லயே நீங்க சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா வந்திருக்க மாட்டீங்களா? இப்போ ஒண்ணு கெட்டு போல. ப்ளீஸ் கெட் அவுட். ஓகே, நாங்க ஒத்துக்கிறோம். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் நான் தான். துணியை கொடுங்க. இந்தா. சீக்கிரம். சூப்பர். எடு எடு, நல்ல பெரிய ட்ரையா பார்த்து எடு. நல்ல பப்பு. இன்னொன்னு எடு. நல்லா இருக்கும். எல்லாத்தையும் ஜாக்கிரதையா கட்டி வச்சிட்டீங்களா? ஏய் யார் யார் என்னன்னு எடுத்தீங்கன்னு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. வீட்டுக்கு போய் அதை மட்டும் தான் எடுத்துக்கணும், புரியுதா? ஏய் பப்பு, கடையோட டூப்ளிகேட் சாவி எடு. சூப்பர். அடியே இந்த சிசிடிவியோட டிஸ்க் எங்க? சூப்பர் ரீ. இந்த சின்ன பாப்பா எந்த தப்ப செஞ்சாலும் எவிடன்ஸ் இல்லாம தான் செய்வா. அத்தை, வாட் நெக்ஸ்ட்? ஹேய் அப்படியே எஸ்கேப் தான். ஏய் பப்பு பப்பு, இந்தா இந்த துணிய கரெக்ட்டா அப்படியே அந்த ஷட்டர் பூட்டு மேல போட்டு ஷட்டர் அப்படியே தர. ஓடு. கம் ஆன், ஃபாலோ மீ. சீக்கிரமா தரடி. பப்பு சீக்கிரம் பப்பு. அத்தகாரோ, கம் ஆன் கம் ஆன். எடுக்குது அத்தகாரோ. தள்ளி உட்கார்ந்து தரடி. ஐயா இந்த பிளாக் ஹோல்ஸ்க்குள்ள கைய விட்டா போமாட்டி எடுக்குது அத்தகாரோ. இரு நான் வர. பிடி பிடி, நீ வாடி.
ஊட்ட கீழே வச்சிருக்கானுங்களே கொக்க மக்கா. ஏய். ஐயோ ஐயோ போக மாட்டேங்குதே. என்னடி இது? ஐயோ என்ன ஆச்சு அத்தகாரு? ஐயோ போக மாட்டேங்குதுடி. நீங்க வாங்க, நான் ட்ரை பண்றேன். வாங்க வாங்க. ஐயா, அம்மா நீ போ போ. ஐயோ ஐயோ ஏன் கையும் போக மாட்டேங்குது. ஏய் பெரிய பாப்பா வாடி, நீ வந்து ட்ரை பண்ணு. சீக்கிரம் வா. ஐயோ சீக்கிரமா தரடி, வெளிய போறடி. ஐயோ திறக்கவே முடியல அத்தை. எதையாவது பண்ணி தரடி. முடியல அத்தை. ஐயோ என்ன சம்பந்தி, கடைசி நிமிஷத்துல இந்த சின்ன துணி ட்விஸ்ட் கொடுக்குதே. ஐயோ ஒண்ணுமே தெரியலையே சம்மந்தி. நல்லா மாரியாத்தாவை வேண்டிக்கிட்டு இன்னொரு முறை ட்ரை பண்ணுங்களேன். மாரியாத்தா என்னை எப்படியாவது காப்பாத்து மாரியாத்தா. உனக்கு ஒரு சின்ன மூக்குத்திய காணிக்கையா உன் பெரிய உண்டியல போட்டுறேன். மூக்கில தானே போடுவாங்க. நான் உன் வாயிலேயே போடுவேன். இந்த நேரம் கவுண்டர் கேக்குதாடி உனக்கு? மகரே பாரு. ஐயோ சம்பந்தி இப்ப என்ன சம்பந்தி பண்றது? ஒண்ணுமே புரியலையே. இட்ஸ் ஓவர். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் முடியல அத்தகாரு. அத்தகாரு அந்த பாட்டிலங்க. அந்த பாட்டில் இங்க வச்சிருக்கேன். கேக்குறோம். ஏய் எல்லாம் தேடுடி. அங்க ட்ரை பண்ணுங்க. ஏய் அவன் எதுக்கு இந்த பாட்டில் இப்போ? அத்தகாரு இதுல எஸ்கேப் ஆவறதுக்கு கடவுள் ஏதாவது வழி கொடுத்திருந்தானா? சூப்பர் ஐடியா. ஓபன் பண்ணுங்க, சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க. அடச்சி அத கீழ போடுங்க. இதுக்குள்ள ஏதாவது இருக்கும். நான் எடுக்கிறேன். ஐயோ இருங்க சமயம் சரியா அவசரம் கொடுக்க நீங்க. பாட்டில கவருங்க. வரும் வரும். என்னமோ வருது. வழி கொடுத்துட்டாரு. ஐயா ரப்பர் பேண்ட் வேற வச்சு கொடுத்துட்டாரு. இதுல என்ன போட்டிருக்குன்னா, ஐயா அழகழகா தமிழ்ல போட்டிருக்கா. எனக்கு தான் புரியல. மூஞ்சி முகரை பாரு. மேக்கப் பண்ணதாண்டி நீ லாயக்கு. பின் குறிப்பு, இந்த விலை மதிப்பில்லாத துணியை 21 தடவை தான் பயன்படுத்த முடியும். அதற்கு மேலே முயன்றால் பேராசை பெரும் நஷ்டம். நான் அப்பவே சொன்னேனே, போதும் போதும்னு கேட்டீங்களா? உங்க பேராசையால இப்ப எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது சம்பந்தி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கம்பியன் எல்லாரும் ரெடியா இருங்க. இப்ப 6 மணி ஆகுது. இன்னும் 3 மணி நேரத்துல கடை தந்துருவா. 55க்கு எல்லாரும் லாட கட்டிடுவா. ஐயோ 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 ஐயோ. தரங்கய்யா. யார் சார் இவங்க? உள்ள எப்படி வந்தாங்க? ஏய் யாரு நீங்க? ஏய் யாரு அது? யாரா இருந்தாலும் 4 டீ சொல்லுப்பா. அடிங் கொய்யால. நான் உங்களுக்கு டீ சொல்லணுமா? எழுதுறீங்க முதல்ல. எழுதிக்க மாட்டேன். ஏய் கடையில இருக்கிற நகையெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சிருக்கீங்க. திருட வந்திருக்கீங்களா? ஏய் 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 நல்லா கேட்டுக்கங்க ஓனர் சார். ஒரு பொருளை எடுத்துட்டு வெளியே போனாதான் சார் அதுக்கு பேரு திருட்டு. நாங்க இங்க இருக்கோம் சார். உங்க பொருள் இங்கேயே இருக்கு. இது எப்படி சார் திருட்டாவும்? ஏய் என்ன காமெடியா கலாய்க்கிறியா? சார் பூட்டு உடைஞ்சிருக்கா சார்? இல்ல. சட்டை திறந்திருக்கா சார்? இல்ல. பேக் டோர் ஓபன் பண்ணிருக்கா சார்? இல்ல. அப்புறம் எதுக்கு சார் உங்க மெயின் டோர் ஓபன் பண்ணீங்க? ஐயோ நீ கொஞ்சம் வாய மூடேண்டி. இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. ஆமா வெளியே எதுவுமே உடையல, எப்படி உள்ள வந்தீங்க? கிளாஸ் கூட எதுவுமே உடையல, நகையெல்லாம் எப்படி எடுத்து மூட்டை கட்டிங்க? சார் நான் சொல்றேன் சார்.
இதுக்கு உங்க செக்யூரிட்டி தான் காரணம் சார். தானா? நாங்க உள்ள உட்கார்ந்து நகையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம் சார். நாங்க உள்ள இருக்கிறது தெரியாம அவர் லாக் பண்ணிட்டு போயிட்டார் சார். ஆமா சார், இவரால் தான் நைட் முழுக்க பட்டியா இருந்தோம். இதுக்காக நாங்க உங்க மேல கேஸ் போடுவோம் சார். அது மட்டும் இல்ல சார், நீங்க தப்பு பண்ணிட்டு இந்த சின்ன பாப்பாவை திருடின்னு சொன்னதுனால உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட்டு உங்க கடைக்கு நான் சீல் வைக்கிறேயா? சார் சார், ஐயா ஐயா எல்லாம் உன்னாலதான் ஐயா. சார், நான் நல்லா தான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். ஏயா சுத்தி பாக்குறதுக்கு இது என்ன தாஜ்மஹாலா? உத்து பாக்கணையா? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. கேசு எதுவும் போட்டுறாதீங்கம்மா. ஏகப்பட்ட காம்படிஷன்ல இந்த கடை போயிட்டு இருக்குமா. 4 கஸ்டமர் வந்து போற இடமா. ஏய், சும்மா சொன்னா எப்படி? வேணும்னா இன்னும் 2 அரை விட்டு சொல்லட்டுமா? யோ, இத பார், காம்ப்ரமைஸ்க்கு வரேன்னா காம்பன்சேஷன் கூட எங்களுக்கு. புரியலையே. ஆளுக்கு ஏதாவது ஒரு gift கொடு, கேஸ் போடாம நாங்க பாத்துக்கிறோம். வேணும்னா ஆளுக்கு ஒரு கட்டப்பை கொடுக்கட்டுமா? அத்தை, இவர் சரிப்பட்டு வர மாட்டாரு. வாங்க லாயரை பாப்போம். சீலு தாண்டி உனக்கு. ஏம்மா இருமா கொஞ்சம், கோவிச்சுக்காதீங்கம்மா. இந்தாங்க, ஆளுக்கு 2 தங்க காசு வச்சுக்கோங்க. இது ஒவ்வொன்றும் 2 பவுனு. ஆமா, இந்தாங்க. இந்த உனக்கு மட்டும் 3. இந்த ஏய், எது? என்ன இவ்வளவுதானா? என்ன இவ்வளவுதானு? அவன் சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தானா அவன் சிரிப்பா, நம்ம அழுவோம். வந்ததுக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் நினைச்சிட்டு நம்ம எஸ்கேப் ஆவோம். ஓகேப்பா, இந்த பாரு, இனிமே இந்த மாதிரி பெரிய கஸ்டமர்லாம் நீ இன்சல்ட் பண்ணாத. சரிம்மா. இந்த சின்ன பாப்பா ஏதோ மன்னிச்சிட்டா உன்ன. ஓகே ஓகே, வரட்டா? வாங்க வாங்க. Shall we go? Take my handbag. ஓகே. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. அம்மா. உலகமடா இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் இருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் தீர்ந்த மறந்து சொல்லடா.